அருகே இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்த விபத்தில் வட மாநில இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நவமணிகண்டன். வணக்கம் நவமணிகண்டன். தற்போது அந்த வடமாநில இளைஞரின் உடல்நிலை எவ்வாறாக இருக்கிறது? இவ்விபத்துக்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது? முழு விவரங்கள். கோவை மாவட்டம் சூலூர் அப்பனாக்கிம்பட்டி பகுதியில் வடமாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் இருவர் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சாலையோரத்தில் இருந்த மின்கம்பத்தில் மோதியுள்ளனர். இந்த விபத்தின் தாக்கத்தினால் இருசக்கர வாகனம் உடனடியாக தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இதில் சிக்கிய இளைஞர்கள் ஒருவர் சுமார் 80% காயத்துடனும் மற்றொருவர் 60% காயத்துடன் சாலையோரத்தில் இருந்துள்ளனர். சம்பவத்தை நேரில் பார்த்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் உடனடியாக காவல்துறையினருக்கும் ஆம்புலன்ஸுக்கும் தகவல் அளித்தனர். விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் மருத்துவ குழுவினர் படுகாயமடைந்த இளைஞரை உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்துக்கான காரணம் குறித்து சூலூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்துக்குள்ளான ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் இங்குள்ள தனியார் உணவு தயாரிக்கும் கம்பெனியில் வேலை செய்து வருவதும் தெரிய வந்தது. அதில் ஒருவர் பேர் புத்த பானியா பாஸ்டான் என்பதும் உள்ளது. அதிகமாக இருசக்கர வாகனத்தை விபத்துக்கான காரணம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொடர் சிகிச்சையில் கோவை அரசு மருத்துவமனையில் இருவரும் இருந்து வருகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி நவமணிகண்டன்.